லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், எங்களுக்கு சூப்பரா விருந்து போட்டுட்டீங்க. அம்மா, நீங்க எப்ப கிளம்பி விருந்து போட போறீங்க? என்ன அதிரா சொல்ற? கதிருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையா? கதிர், கங்க்ராட்ஸ். அந்த லக்கிகளுக்கு என் வாழ்க்கையில இப்பவே சொல்லிடுங்க. ஏன் சார்? இல்ல, அடுத்தவங்களே இவ்வளவு சந்தோஷப்படுத்தி பாக்குறீங்கன்னா உங்க வைஃபை எப்படி ஹாப்பியா வச்சிருப்பீங்க? சார் சொல்லுங்க, எப்போ கல்யாணம்? அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? கதிரோட குணத்துக்கு நிச்சயமா தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிருப்பாங்க. இல்ல கதிர்? சார், அதை விடுங்க சார். கல்யாண பேச்சு எடுத்ததும் சாருக்கு வெக்கத்தை பாருங்க. ஏங்க, உங்க மேரேஜை செலிப்ரேட் பண்ண வர வச்சா நீங்க ஏன் மேரேஜை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? எனிவே, உங்க கல்யாண வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷத்தோட லைஃப் லாங் நீங்க ரெண்டு பேரும் எந்த குறை இல்லாம வாழணும். என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, என் கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு. அதான் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க கதிர். ஒரு நிமிஷம். சரி, நான் உடனே வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. எனக்கு அது ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கு, நான் உடனே போகணும். நீங்க மெதுவா சாப்பிட்டு கிளம்புங்க. என்னாச்சு சார்? என்னன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு பதட்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உட்காருங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வேற வாங்க. என்ன பில் எவ்வளோன்னு என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். நீங்க பொறுமையா சாப்பிடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே. கதிருக்கு என்னாச்சு? அவர் இப்படி பதட்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. என்னன்னு எனக்கும் புரியல. அண்ணி, விருந்துக்கு போனவங்களை இன்னும் காணோம். ஒருவேளை அந்த வக்கீல் வீட்லயே தங்கிட்டாங்களோ? அதை செய்யறதுக்கு ஆதிரா தயங்கவே மாட்டான். எல்லாம் இந்த திருமாறன சொல்லணும். அவ என்ன சொன்னாலும் தலையாடிக்கிட்டே திரியறான். அந்த ஆதிரா அப்படி மயக்கி வச்சிருக்கா அண்ணி. அண்ணி வராங்க வராங்க. வாங்க வாங்க. உங்களை காணோன்னு இப்பதான் போன் பண்ணலான்னு இருந்தேன். என்ன ஆதிரா, சோடாலாம் குடிச்சிட்டு இருக்க? விருந்து ரொம்ப பலமோ? அதை ஏன் கேக்குறீங்க? கதிர் சும்மா அசத்திட்டாரு. ஹோட்டல் கூப்பிட்டு இந்த சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, அப்பா ஐயோ முடியல, வயிறு நிரம்பிருச்சு. ஓ வயிறு நிரம்புறதை விட ஆதிராவோட மனசு நல்லா நிரம்பி இருக்கும்.
அதுதானே உண்மை? எப்படியோ நீ நினைச்சத சாதிச்சுட்ட. இப்ப அந்த வக்கீல் விருந்து போட்டுட்டான். அடுத்தது அவன் போட்ட விருந்துக்கு நீ நன்றி சொல்லி நீ ஒரு விருந்து போடுவ. இனிமே நம்ம வீட்ல நடக்கிற விசேஷத்துக்கெல்லாம் அவனை தலைமை தாங்கிறதுக்கே கூப்பிடுங்க. அப்படியே அவனை நம்ம வீட்டு ரேஷன் கார்டுலயே சேர்த்து விட்டுருங்க. குடும்பம் சிறப்பா இருக்கும். மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படிதான்டா பேசுவேன். நான் சொல்றது யாராவது ஏய் நிறுத்து. வாயை திறந்தா உனக்கு நல்லதே வராதே. பாவம், இவங்களுக்கு சாப்பிட்ட விருந்து கூட ஜீரணமாகாது. அதுக்குள்ள தொண பேசிக்கிட்டே இருக்க. ஆதிரா, நீ கவலைப்படாத. அகலையா இப்படி பேசலனாதான் ஆச்சரியம். இதெல்லாம் நீ கண்டுக்காத. அது இல்லம்மா, நான் கதிர் சாரை நினைச்சுதாம்மா கவலைப்படுறேன். ஏன், அவருக்கு என்னாச்சு? அதாம்மா எனக்கும் தெரியல. எங்களுக்கு சந்தோஷமா விருந்து பரிமாறிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட முகமே சரியில்லைம்மா. அப்புறமா திடீர்னு விருந்த பாதியிலேயே விட்டுட்டு அவசரமா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி ஓடிட்டாருமா. பாவம்மா, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பதட்டமாவே இருந்தாரு. எல்லார் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற அவருக்கே பிரச்சனையா? ஆனா அந்த தம்பியை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. சிரிச்சு பேசிக்கிட்டு கலகலன்னு இருப்பாரு. ஆமா பாட்டி, அவர் டல்லாக்கி நான் பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு அவர் செஞ்சதெல்லாம் பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் சோர்ந்து போனப்பெல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணுவாரு பாட்டி. உங்களால முடியும்னு தட்டி கொடுப்பாரு. அவரு கொடுத்த தைரியத்தினாலதான் நான் சாருவை எதிர்த்து போராடினேன். ஆனா அப்படிப்பட்டவருக்கு ஒரு சிக்கலான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பாட்டி. ஒரு வக்கீல்னா கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீ என்னமோ இப்படி கவலைப்படுற? இல்ல இல்ல, இது கேஸ் விஷயம் இல்ல. அவருக்கு ஏதோ பர்சனல் சிக்கல் இருக்கு. அது அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆதிரா, நீ என்னன்னு கேட்க வேண்டியதானே? நான் கேட்டேம்மா. ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா போறேன் அது இதுன்னு சொல்லி மழுப்பிட்டாரு. சரி, அவர் சொல்ல விரும்பலன்னா நாம என்ன செய்ய முடியும்? விட்டுருமா. இல்ல பாட்டி, நான் சிரமப்பட்டப்போ எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை, என்னால எதுவுமே செய்ய முடியலையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பாட்டி. மா, நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. இதுல ஊர் பிரச்சனை வேற தலையில தூக்கி வச்சுக்கணுமா? விடு ஆதிரா. ஆதிரா, கவலைப்படாத. என்ன சிக்கலா இருந்தாலும் கதிர் சமாளிச்சிருவாரு. நீ உள்ள போ. சரிம்மா, நாங்க தூங்குறோம்மா. ஆதிரா, வா போலாம். அண்ணி, பாத்தீங்களா அந்த வக்கீல் கோணுன்னு இவ எவ்வளவு துடிச்சு போறான்னு? நீங்க சந்தேகப்படுறது சரிதான். இவளை இப்போ கண்காணிக்கல. திருமாறன் தனிமரமா தான் சுத்தணும், பாத்துக்கோங்க. யார் பேருக்கு மார்ச்சுனா? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. தட்டுல வைமா. கடவுளே, எப்பவுமே நான் ஒரு வேண்டுதலோட தான் உன்கிட்ட வருவேன். இல்ல, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறேன்னு சண்டை போட வருவேன். ஆனா இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சந்தோஷமா உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னாலதான் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஆபத்துன்னு அந்த ஜோசியர் சொன்னது ஒரு பக்கம். இந்த கல்யாணம் நடந்தா உயிர் பலி ஆகும்னு அந்த பித்தன் சொன்ன வாக்கு ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் விட என் கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன்னு சபதம் போட்டு சாரு ஒரு பக்கம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனைகளால நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த எல்லா தடைகளையும் மீறி கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீதாம அருள் புரிஞ்ச. அது
அதுக்கு நன்றி சொல்லதான் வந்தேன். ரொம்ப நன்றிமா. ஜோசேரி, ஒரு நிமிஷம். நான் யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுதுமா. சாரதாமா பேத்தி தானே நீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சாமி, எனக்கு கெட்ட நேரம்னு சொன்ன நீங்களே என்ன பார்த்து நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க. உங்க ஜாதக நேரம் உங்களை பாதிக்கும்னு நான் சொல்லவே இல்லையே. சாரதாமாவையும் சுபத்ராமாவையும் பாதிக்கும்னு தானே நான் சொன்னேன். அப்படி எதுவும் நடக்கலையே. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா பாட்டியும் அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க. என் கெட்ட நேரத்தால அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே. அப்போ உங்க ஜாதகமும் தப்பு, உங்க கணிப்பும் தப்பு தானே. நீங்க சொன்ன மாதிரி எதுவும் ஆகலையே. ஜோசியரே, நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஈஸியா வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா அதனால எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? யாருக்கு என்ன ஆபத்து வருமோன்னு எங்க குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் வருத்தம்னு எல்லாமே நடந்துருச்சு. நல்ல வேலை, நீங்க சொன்னதெல்லாம் நாங்க நம்பாம அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நாங்க கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்க பேச்சு மட்டும் கேட்டிருந்தா நாங்க என்ன ஆயிருக்கிறது? இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து கணிச்சு பேசுங்க ஜோசியரே. நான் வரேன். நில்லுங்கம்மா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா என் ஜாதக கணிப்பை குறை சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. கணேசனோட வாக்கு அவ்வளவு சுத்தம்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆனா நீங்க சொன்ன வாக்குதான் நடக்கலையே ஜோசியரே. நடக்கும். இப்ப நடக்காம போயிருக்கலாம், ஆனா நிச்சயமா நடக்கும். வச்ச குறி தப்பிச்சிருச்சேங்கிறதுக்காக அர்ஜுனன் வில்ல கீழே போட்டுருவானா என்ன? அடுத்த தடவை இன்னும் கூர்மையா பார்த்து அம்ப பலமா தாக்குவான். அது மாதிரிதான் இப்போ உங்களை தாக்காத கெட்ட நேரம் இனிமே பலமா தாக்கும். என் கணிப்பு தப்பல, நான் சரியா தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கெட்ட நேரம் தான். அதால கெட்டது நடந்தே தீரும். நான் சொன்னது நடக்கலையேன்னு சந்தோஷப்படாதீங்க. இதை விட பெருசா ஏதோ நடக்க போகுது, பாத்துக்கங்க. இனிமேதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கு. வைத்தியம் பார்க்காத நோய் உசுருக்கே ஆபத்தா முடிகிற மாதிரி கெட்ட நேரத்தை உதாசீனப்படுத்துற உங்களுக்கு பெரிய பிரச்சனை காத்திருக்கு. உங்க வாழ்க்கையில அசுரத்தனமான புயல் அடிக்க போகுது. ஜாக்கிரதையா இருங்க. வைத்தியம் பார்க்காத நோய் உசுருக்கே ஆபத்தா முடிகிற மாதிரி கெட்ட நேரத்தை உதாசீனப்படுத்துற உங்களுக்கு பெரிய பிரச்சனை காத்திருக்கு. ஆதிரா, ஆதிரா. அம்மா, என்னாச்சு? ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாமா, இனி வரப்போற பிரச்சனை
என்ன சொல்ற ஆதிரா? என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னால உங்களுக்கும் பாட்டிக்கும் கெட்ட நேரம்னு ஒரு ஜோசியர் சொன்னார் இல்லம்மா, அவரை இன்னைக்கு நான் கோயில்ல பார்த்தேன். ஐயோ, என்ன ஆதிரா திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? பாத்தீங்களாம்மா, நீங்களே இப்படி பயப்படுறீங்க. நானும் அதை நினைச்சுதாம்மா பயந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் ஜோசியரோட வாக்குக்காக பயப்படல, உன் வாழ்க்கையை நினைச்சுதான் பயப்படுறேன். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீ இப்பதான் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்க. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையான்னு காதுல கேட்கவே கவலையா இருக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஆதிரா, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, தைரியமா இரு. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையேம்மா. தினம் தினம் போற பாதையா இருந்தாலும் இன்னைக்கு அதுலதான் உனக்கு மரணம்னு சொல்லிட்டான். போய் சேர்ற வரைக்கும் பாதை பயமா தானமா இருக்கும். அது மாதிரிதாம்மா ஜோசியர் சொன்ன வார்த்தை என்ன விடாம துரத்திக்கிட்டே இருக்குமா. இது பாரு, இப்படிதான் சாரதாமாவுக்கும் எனக்கும் ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னாரு. அது நடந்துச்சா? நடக்கல. விடு ஆதிரா. ஆனா அதையெல்லாம் சேர்த்து மொத்தமா பெருசா ஒரு பிரச்சனை வர போகுது, புயல் அடிக்க போகுதுன்னு சொல்றாரேம்மா. அத நினைச்சாதான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இங்க பாரு, இது வரைக்கும் உனக்கு நடந்த பிரச்சனையை விடவா புதுசா ஒரு பிரச்சனை வந்துட போகுது. சாரு உன்கிட்ட இருந்து திருமாறனை பிரிச்சா, உனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டினா, உன்னை கொல்ல பார்த்தா, உன்னை கடத்தி உன் கல்யாணத்தையும் நிறுத்த பார்த்தா. ஆனா அது எல்லாத்துலயும் நீ ஜெயிச்சு வந்தல்ல, அது மாதிரிதான் இதுவும். ஜோசியர் சொன்னது ஒருவேளை உண்மையாவே இருந்தாலும் அதையும் உன்னால சமாளிக்க முடியும். இங்க பாரு, நீ புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, கண்டதையும் போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா இரு. திருமாறனும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா நம்பிக்கையா இருக்கீங்க. இது போதுமே. எத்தனை சிக்கல் வந்தாலும் எதிர்த்து நின்னு ஜெயிச்சிடலாம்ல. ஆமாமா, 1000 ஆயுதம் இருந்தாலும் ஒரு பிரியமான இதயம் நம்ம கூட இருக்கிறப்போ வர தைரியமே வேறம்மா. அவர் என் கூட இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட புயலையும் நான் ஜெயிச்சிருவேம்மா. அப்படி சொல்ல ஆதிரா, இப்படிதான் தைரியமா பேசணும். அதை விட்டுட்டு இப்படி மூலையில உட்காந்து வாடி கிடக்குறியே. சரி சரி, என் கூட கிளம்பி வா. வெளியே போயிட்டு வந்தா மனசு லேசாயிடும். வெளியே வா? எங்கம்மா? அதான் சாரதாமாவே இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனல செக்கப்க்கு, நீயும் வா. சரிம்மா, போலாம். சரி வா போலாம். ஐயோ சுபத்ரா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அம்மா, வயித்துக்குள்ள போன பாய்சனோட எஃபெக்ட் முழுசா போயிடுச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ண வேண்டாமா? இப்ப அதுக்கு தான் வந்திருக்கோம். சுபத்ரா, டாக்டருங்க காசை புடுங்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. நல்லா இருக்கீங்களா? சரிம்மா, டாக்டர் பார்க்கலாமா? சரிம்மா, வாமா போலாம். போலாம். துணைக்கு இப்ப யாராவது ஒரு ஆள் மட்டும் தான் வரணும், யாரோ ஒருத்தர் மட்டும் வாங்க. அம்மா நீங்க போங்கம்மா, நான் வெயிட் பண்றேன். சரி வாங்க, போயிட்டு வாங்க பாட்டி. கதிர் நேத்து ட்ரீட் கொடுக்கும்போது எதுக்கு திடீர்னு கிளம்பி போனாரு? அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணலையே. என்ன எதுனா ஃபோன் பண்ணி கேட்போம். மேடம் வாங்க, ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க, அமைதியா வாங்க. மேடம் இல்லங்க, ஒன்னும் இல்ல மேடம், வாங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? சொன்னா கேளு. என்ன கீதா? அமைதியா இரு. கதிர் சார் எங்க இருக்காரு? கீதா அமைதியா இரு சொல்றேன்ல. யார் இந்த பொண்ணு? வா வா கீதா. எங்க கூட்டிட்டு போற? சொன்னா கேளு, வா.
மேடம் வாங்க, ஒண்ணும் இல்ல வாங்க. என்ன விடுங்க. ஒண்ணும் இல்ல வா. வாங்க மேடம். மாட்டேன். அம்மா வர்றதுக்குள்ள என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன விடுங்க. ஒண்ணும் இல்ல வா. கீதா அடம் பிடிக்காத, சொன்னா கேளு. நான் சொன்னா கேட்க மாட்டியா? நான் வர மாட்டேன். வந்து ஏறு வா. மேடம் வாங்க, அட, வீட்டுக்கு போலாம் வாங்க. வான்னு நான் வர சொல்றேன்ல. மாட்டேன். என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? இங்க பாரு, முடியாது. அவ்வளவுதான் உனக்கு. ஆ? இந்த பொண்ணு யாரு? இவங்களுக்கும் கதர் சாருக்கும் என்ன சம்பந்தம்? என்ன விடுங்க. மேடம் நான் சொன்னா வர கேளுங்க, மாட்டேன். உள்ள போங்க. என் கைய விடுங்க. அவங்க வேற மனநிலை சரியில்லாதவங்க மாதிரி தெரியுறாங்க. ஒரு நர்ஸ் வேற கூட இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. கதர் சார் நேத்து அவசரமா ஓடினது இதுக்குதானா? ஆனா ஏன் இதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்? ஆஹா, இதுல சம்திங் ஏதோ இருக்கு.